வணக்கம் லலிதா டைலர்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இது பிரின்சஸ் கட்டிங், அதே டைமில் போட் நெக். இது ரொம்ப ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ நான் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு பிரின்சஸ் கட்டிங், அதே டைமில் பேக் ஓப்பன், அதே மாதிரி பாட் நெக் வாங்குவீங்களா, அந்த மாதிரி ஒரு போட் நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் பீஸுங்க. இது எப்படி கட்டிங் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எல்போ ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. இது எல்போ ஸ்லீவுக்கு நம்ம அதுக்கு மட்டும் அளவு எடுத்துருக்கோம். இது அளவு ப்ளவுஸ் கொடுத்துக்கிறாங்க, அதில் சாதா கை தான் இருக்குது. நம்ம எல்போ ஸ்லீவ் தைக்கணும். வருவோம். இப்போ இதான் அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து 5 தான் இருக்குது. ஆனால் நமக்கு அளவு ப்ளவுஸ் அளவு எடுத்துருக்கேன் 9 இன்ச்சு. இப்போது இங்கே அடித்து திருப்பதுக்காக நம்ம கைடை வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ 9 இல்லைங்களா, அதுலேருந்து 9 இன்ச்சு வச்சுங்க. இது ஆமல் பார்த்தீங்கன்னா 9.75. அப்போ 10 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல்லி கம்பெனி இதை மார்க் பண்ணிட்டுருங்க. 1.5 இன்ச்சு. இப்போ இந்த சிலுவை பகுதியை பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் அது, ஏன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். 8.75 8.75 எழுதிங்க. இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்ததால இது நம்ம லென்த்துக்கு விட்டுட்டோம். இங்கேருந்து கரெக்டாக கைடோட வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் இறக்கி வச்சு அதே அளவு ப்ளவுஸ் போட்டு எடுத்துங்க. பாருங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு பிடிக்க விட்டு மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ஏற்றுங்க. இது லூஸுக்கு ஸ்லீவை போட்டு இந்த அளவை எடுத்து இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுக்கிறீங்க, ஆனால் இங்கே வந்து 2 இன்ச்சு நீங்கள் விட்டுருங்க. இல்லை எவ்வளோ லூஸ் வருது அப்படியே விட்டுருங்க. விட்டு மார்க் பண்ணிட்டுங்க. இங்கே வந்து 2 இன்ச்சு தள்ளி ஷேப்புக்கான மார்க்கு எடுத்துகிட்டு இந்த அளவு நீங்கள் போட்டு பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது உங்களுக்கு. அவ்வளோ இன்னும் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக வருது. உங்களுக்கு இன்னும் கம்மியாகிற மாதிரி இருந்தால் இந்த பாருங்கள்,
இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு அந்த அளவு. இது 1/2 இன்ச்சு சென்டராக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்லேருந்து இப்படி தாங்க நம்ம கவர் சைடு எடுக்கணும். பாருங்கள் ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவை நம்ம அப்படியே ஓர வச்சிடுவோம். இந்த சைடு தான் நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனாக இந்த சைடாக இருப்போம். பேக் ஓப்பன் இந்த கரை பகுதியை வந்து நீங்கள் இதை பிடிச்சி போடுறீங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம அச்சு தான் திருப்ப போகிறோம். அதுக்கு கைடடாக விட்டு மார்க் பண்ணுங்க. இது வந்து நம்ம பட்டி பிடி பண்ணிங்கன்னா அதுக்கான பாருங்கள் 1/2 இன்ச்சு நம்ம வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஹைட்டு இந்த அளவே நீங்கள் அளவு எடுத்துங்க. அளவு எடுத்துகிட்டு எப்பயுமே மாதிரி அளவு ப்ளவுஸ் போட்டு 1/2 இன்ச்சு மேலே வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்கு இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. இடுப்பு பகுதி இங்கே பிடிச்சி போட்டு இது வந்து அளவுங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு. இந்த மார்க்கில் இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு. இது அங்கேருந்து 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணிக்கிங்கன்னா இந்த மார்க்கு நேரம் இந்த சைடு பகுதி 1/2 இன்ச்சு வச்சு அந்த மார்க் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு வேணா அது பிடி சைடு பிடிக்க இது சைடு மார்க்கு, இது கழுத்து மார்க்கு, இது ஹைட்டுங்க. பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 17 18 6 கழுத்து 14 ஷோல்டரு 14 கழுத்து 6. இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதி வச்சுங்க. இது இப்போ அவங்க பிரின்சஸ் கட்டிங் லைட்டாக போட் நெக் மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் 11 5.25 வச்சுங்க. நம்ம எப்பவுமே நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துகிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணால் இப்போ இந்த அளவு மாற்றுறதுக்காக, ஏன்னா இது போட் நெக் மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கழுத்து நம்ம அகலம் வைக்கணும். அப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு மற்றது டோட்டலாக 1.5 இன்ச்சு. இங்கே பாருங்கள் அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து 7 வந்திருக்கு. அதே 7 இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறேங்க. இதான் சைடு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போது பாடி லூஸ் எடுத்துருக்கோம் 18 18 பாதி 9. இந்த பிடிக்க பேச விட்டுட்டு அங்கேருந்து வச்சு
9ங்க, அங்கேருந்து 2 இன்ச்சு. இது வந்து உங்கள் சைஸ். இது அதே மாதிரி இந்த கழுத்து அளவு பாருங்கள், 2.25 வருது, 2.5 வருது. இது வந்து 2 இன்ச்சு வந்தால் போதும். அப்போ இந்த சைடு பிடிக்க ஆரம்பிச்சு, இந்த சைடு பிடிக்க ஆரம்பிச்சு, மொத்தம் 3 இன்ச்சு வச்சுங்க. இது இறக்கம் வந்து 3.25. இப்போ இந்த ஷேப் வந்து பாருங்கள், இந்த ஷேப்பு 4.5. இங்கே வந்து இறக்கம் வந்து 3.25 தாங்க. ஏன்னா அவங்க அளவு பண்ணுறப்ப அதே மெஷர்மெண்ட்டிங் வரும்போது அதே மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வந்துடும். இந்தளவுக்கு இறக்கி வச்சு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து 1 இன்ச்சு இதான் நீங்கள் கிராஸ் தான் போட்டாகணும். கிராஸ் போட்டு இந்த இடம் ஷேப் எடுத்துங்க. அப்படியே பாருங்கள், 1 இன்ச்சு போட்டிருக்கீங்க. ஆனால் ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போது அந்த அளவு கரெக்டாக வந்துருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் அந்த அளவு வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு கம்மியாகுது. அந்த 1/2 இன்ச்சு வந்து இந்த இடத்த சேர்த்துங்க. இப்போ இந்த கோடு இல்லைங்க, இந்த கோடு தான் உங்களுக்கு. இப்போ அவங்க பாருங்கள் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஏற்ற கரெக்டாக வந்துச்சுங்க. இப்போ இது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஷேக் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு தாங்க வெளியே வந்திருக்கு. இந்த 1/2 இன்ச்சு வெளியே வந்திருக்கு. அது அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். இது எடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு அளவு இருக்குதுங்களா, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டை செக் பண்ணிங்க. அவங்க லூஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை பாருங்கள், 8.25 இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 வைப்போம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டிக்கு பிடிக்கப்பட்டு கிடையாது. அப்போ 1/4 இன்ச்சு வச்சா போதும். 8.25 இல்லைங்களா, 8 வச்சுங்க போதும். 8 வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 8 இருக்கிறீங்களா, 8க்கு நேரம் சும்மா ஒரு மார்க் போய்ட்டுருங்க. ஆனால் இது நமக்கு அளவு கிடையாது, பேக்குக்கு தான் அளவு. இது நம்ம இந்த மார்க்கில் ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு
வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.25 டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கு 1.25 டாட் பிடிக்கும்போது பார்த்தா உங்களுக்கு 2.5 இன்ச்சு வரும். அந்த 2.5 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுட்டுங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள். ஏன்னா இது நார்மல் கட்டிங்கில் ஃப்ரென்சஸ் கட்டிங்கிறப்ப மாறும் உங்களுக்கு. அது நார்மல் ஷேப் தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதை வச்சு ஃப்ரென்சஸ் கட்டிங் பண்ணுறோம். இதுதான் சைடு அளவு, பேக்குக்கு இது சைடு அளவு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி தான் இது சைடு. எதுக்கு 1 இன்ச்சு வைக்கிறதுனா நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் முதல்ல இது நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இது பேக்கு. இப்போ கீழே கட் பண்ண ஃப்ரண்ட்டுங்க. புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். நம்ம ஒரே மாதிரி தான் போட்டு கரெக்டாக இருப்போம், பேக்கும் ஃப்ரண்ட்டும். இது நார்மல் கட்டிங்க்கு. இது ஃப்ரென்சஸ் கட்டிங்கிறதால நம்ம இது 1 இன்ச்சு இங்கேருந்து வளர்த்தி விட்றீங்க. இதுதான் அளவு. இந்த கச்சா 2 இன்ச்சு வரும், அதுதான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து டாட்டுக்கான அளவு இங்கே வச்சு சேர்த்து 1.25 சேர்த்து 2 இன்ச்சு இங்கே நம்ம விட்டுருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஷேப் மட்டும் இந்த ஷேப்புக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. நார்மல் கட்டிங்கோட ஃப்ரென்சஸ் கட்டிங் ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க, இப்போ இந்த பீஸை நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றுட்டு இப்போ கவத்தட்டுக்கு உங்கள் ஷேப் ஏற்றுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதை நீங்கள் ஷேப் ஏற்றுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் இல்லைங்களா. பாருங்கள், உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.25 வருது. 4 இன்ச்சு அப்படிங்கும்போது 8 இன்ச்சு உங்களுக்கு இந்த அகலம் கழுத்து அகலம் உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டான அளவு. ஏன்னா இவங்க இது போட் நெக் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் ரவுண்ட் நெக் மாதிரி வரும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கழுத்து ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் இறக்கி தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம். இதுக்கு 3 இன்ச்சு வச்சுங்க. ரொம்ப பாடியானவங்களுக்கு மட்டும் 4 இன்ச்சு வைங்க. இது 3 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக ஷேப் இருக்குங்களா, ஒரு 4 ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஷேப்பை வச்சு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லென்த்தாக வருது. இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிட்டு இந்த கோடையும் இப்படி வளர்த்தி விடுங்க. இப்படி ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே எல் மாதிரி ஒன்று வருது. இப்படி தாங்க இந்த ஷேப் எடுக்கணும். இப்போ இந்த ஷேப் எப்படின்னா கிராஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, கிராஸ் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்படி ரவுண்ட் ஷேப் ரவுண்டு வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வச்சுட்டு பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஷேப் எடுத்துங்க.
இப்போது இந்த 2 இன்ச்சு தாங்க நம்ம இங்கே வளர்த்தி விட்றோம் பீஸு. இங்கே நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்களா. இப்போ நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணிக்கிறோம். இந்த 1 இன்ச்சு இருக்குதான் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்க போயிடும், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இது பிடிக்க போயிடும். அப்போ ஏறி வரும்போது அந்த 1 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 2 அளவும் கரெக்டாக வந்துங்க. இதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு நம்ம வளர்த்தி வருது பேக்கில். நம்ம இது பேக்கு, நம்ம ஃப்ரண்ட்டை தான் 1 இன்ச்சு வளர்த்தி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அளவு வந்துச்சு. இதுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு நம்ம வளர்த்தி வருது. இது பிடிக்க தான். இது வந்து 2 இன்ச்சு நம்ம வளர்த்தி வருது வந்து இந்த அளவுக்கு. இப்போ 2 இன்ச்சு டாட் உங்களுக்கு ஷேப் வந்துடும். இப்போ இந்த இடுப்பளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்காக தாங்க. இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட்டிங்க தைச்சாகலாம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபிட்டிங் கரெக்டாக வரும்.